ஆக்சுவலா வந்து சிபிஐ சேர்ந்ததுங்கிறது ஒரு பலமா இருந்தாலும் அவருக்கு இன்னும் போதுமான நம்பர்கள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. கவர்னர் வந்து 118 பேர் வேணும்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆக்சுவலா என்னன்னா ஃப்ளோர்ல 117 இருந்தாலே போதும் அவருக்கு. ஓகே. ஏன்னா நார்மலா வந்து 234 தொகுதிகள்ல எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா அதுல வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு 118 வேணும். பட் இப்போ விஜய் 2 தொகுதியில நின்றுக்கிறதுனால ஃப்ளோர்ல அவர் வந்து 2 நபரா உட்கார மாட்டார். 2 எம்எல்ஏவா அவர் உட்கார முடியாது. ஒரே சேர்ல தான் அவர் உட்கார முடியும். கண்டிப்பா. அந்த நிலையில 117 இருந்தா அவருக்கு போதும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து 117 எட்ட முடியல அப்படிங்கும் போது கூட இப்ப விஜய் தரப்புல நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க தான் பெரும் கட்சியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கல அப்படிங்கறது கவர்னர் தரப்பு வாதமா இருக்குது. அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாருன்னா கவர்னர் வந்து அவரை முதலமைச்சராக பதவியேற்க அழைத்திருப்பார் அப்படிங்கறது உண்மை. இவர் வந்து எனக்கு பெரும்பான்மை இருக்குங்கிற ஒரு வேர்டு அங்க யூஸ் பண்ணிட்டு பெரும்பான்மையை காட்டல அப்படிங்கிறது இப்ப கரண்ட் சினாரியோ போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் அலைன்ஸ் போட்டு அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் நேற்று இருந்து போயிட்டு இருக்கு. வந்து இப்போதைக்கு நிலையா இருக்கு தமிழ்நாட்டுல. ஓகே சார், பட் வந்து தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் தான் எங்களை அழைக்கல, நாங்க 2 டைம் கவர்னரை போய் பார்த்துட்டோம், ஆனா அவர் தான் எங்களை அழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கவர்னர் தெளிவா நேற்று சாயந்தரமே சொல்லிட்டாரு. நான் தான் தனி பெரும் கட்சின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அழைப்பு விடுத்திருப்பேன். ஆனா அவங்க வந்து நாங்க தான் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய கட்சின்னு அந்த அதாவது அந்த வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண லெட்டர் கொடுத்த கவர்னர் கொடுத்த லெட்டர்ல அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் இப்ப வந்து பிரச்சனையா நிக்குது. அந்த லெட்டர் திருப்பி வாங்கிட்டு புது லெட்டர் கொடுத்தாங்கனால கவர்னர் அதை ரீகன்சிடர் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணதுங்கிறது அதுவும் தப்பா போயிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை.